ஹாய் வெல்கம் டு ரவி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ப்ளவுஸ் 2 ட்ரையல் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருந்தீங்களா, அதோட ஃபீட்பேக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக அதோட இது என்னது வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோக்கும் நான் பேசுகிறதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு பேசுகிறதுக்கு நேரம் இல்லை தனியாக அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் என்னென்னா, அவங்க வந்து ஒருத்தங்க சென்னைக்காரங்க வந்துட்டு மெசேஜ் தான் போட்டிருந்தாங்க. அவங்க திருச்சி கஸ்டமர் வந்துட்டு வாய்ஸாகவே பேசி அனுப்பிச்சிருந்தாங்க. நானும் அதை டவுன்லோட் பண்ணலான்னா என்ன பண்ணாலும் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஆடியோவை என்னால் டவுன்லோட் பண்ணவே முடியல. நான் அதை போட்டால் உங்களுக்கு இன்னுமே யூஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் எடுக்க முடியல. அதனால தான் நான் வெறும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சிருந்தேன். நான் பாருங்கள், அது வந்து நான் நிறையா ரிப்ளை பண்ணியிருப்பேன் அவங்களுக்கு. ஏன்னா என்னுடைய இது எப்படின்னா, நான் நிறையா வந்து எப்படி சொல்ல சஜஷன் கொடுப்பேன். கொஞ்சம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஐடியாஸ் கொடுப்பேன். ஸோ அதனால் அதுக்கு நிறைய அனுப்பிச்சிருந்தேன். அவங்களுக்கு வந்து ட்ரையல் தைச்சதில் என்ன அப்படின்னா, ஏன்னா சென்னைக்காரவங்களுக்கு அவங்களே அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்ஃபெக்டாக இருந்ததுனாங்க. இது வந்து அளவுகள் அவங்க தானே எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் அதில் என்ன இருந்ததுன்னா, கை மட்டும் டைட் ஆகிடுச்சு. அவங்க சொன்ன கை சுற்றளவு வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க, கை மட்டும் டைட்டாக இருக்குதுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இடுப்பு வந்து மைல்டாக டைட்டாக இருக்குது அப்படின்னாங்க. சரி, கை வந்து பிரித்து போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சரினாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்துட்டு கையை மட்டும் ஒரு தையல் ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தையல் பிரித்து விட்டுட்டு போட்டிருக்காங்க. கரெக்டாக இருக்குது, இப்போ எனக்கு எல்லாமே ஓகே, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆனால் மைல்டாக ஒரு லூஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு. அப்புறம் நான் அதில் பார்த்தது என்ன அப்படின்னா, ஷோல்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் அகல கம்மியாக வச்சா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கரெக்டாக தான் இருக்குது, பட் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஷோல்டரோட அகல கம்மியாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவங்கக்கிட்ட சொன்னேன், சரி ஓகே, உங்களுக்கு அப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வச்சுருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதுதான் பேசணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொரியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சாரீ. அது அதுக்கு கீழே இருக்கும் அட்ரஸ் அனுப்புனது. நான் அதனால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் ஒரு வேலை எங்ககிட்ட ட்ரெஸ்ஸு கஸ்டமைஸ் பண்ணணுன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்களுக்கு கொரியர் பண்ணி விடலாங்க. இப்போ வெட்டிங் சீசன் வேறு போகுது. வெட்டிங் ஆரி ஒர்க், பேட்டர்ன் ஒர்க், லெஹங்கா அந்த மாதிரி எதுனாலுமே எங்ககிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி ஒரு வேலை எங்ககிட்ட ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா கால் சம்டைம் என்னால் அட்டன் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன். உங்களுக்கு இதே மாதிரி ட்ரையல் தைச்சிட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு வேளை எங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் அவங்க அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட் 2 பேர்த்ததையும் பார்த்துக்கோங்க.